إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما جعلنا لبشر من قبلك الخلد أفإن مت فهم الخالدون وقال تعالى أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم أول من يقرأ الجنة أول من يقرأ باب الجنة رواه الترمذي وقال رسول الله صلى الله عليه وسلم أول شافع ومشفع يوم القيامة رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சி உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்துயர்ந்த துயருகின்ற உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இறை நேசர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்வில் அல்லாஹ் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்தி அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் இவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தின் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தீஉ அல்லாஹ் வ அத்தீஉ ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும் அவனின் பக்கம் நெருங்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய மேலான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய பாக்கியங்களை சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அதனால் ஒவ்வொரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ரப்புடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரபீனில் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஏராளமான சிறப்புகளை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றார். அந்த
நபியுடைய ஒவ்வொரு செயல், சொல், செயல், நபியுடைய ஒரு சுன்னாக்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குணம் எப்படி இருந்தது, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேச்சு எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட படை கோலம் எப்படி இருந்தது என்பதை இமாமுனா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அழகான முறையில் அவர்களுடைய ஷமாயிலு திர்மிதியில் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகில் வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வஃபாத்துடைய செய்தியை, வஃபாத்துடைய அறிகுறிகளை, அதுக்குரிய அடையாளங்களை அல்லாஹ் தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான். கண்ணியமானவர்களே, முதலாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்தும் போது வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் ஹுல்த அஃபஇன் முத்த ஃபஹுமுல் காலிதூன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, நபியே நாயகமே, உமக்கு முன்னால் இந்த உலகத்துடைய வாழ்வில் எந்த ஒரு மனிதனையும் நாம் நிரந்தரமாக வைத்ததில்லை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் எவருக்கும் நாம் நிரந்தரத்தை கொடுத்ததில்லை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததில்லை. ஆனால் நீங்க மரணித்தால் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்களா? நிச்சயமாக, சத்தியமாக அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கும் போது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக விளங்கிக் கொண்டார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகின்றன. என்னுடைய இந்த அஜல் முடிவடைந்து விடுகின்றன. என்னுடைய இந்த வாழ்நாள் மௌத்தை நான் சந்திக்க போயிருக்கிறேன். இந்த மௌத்தை நான் சந்திக்கிறேன். என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக விளங்கிக் கொண்டார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணம் வர முன்னாலேயே அல்லாஹ் தஆலா சில ஆயத்தில் இறக்கினான், சில நிகழ்வுகள் அல்லாஹ் உலகத்தில் நடத்தாட்டினான். அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நிகழ்வுகளின் மூலமாக அந்த சந்தர்ப்பத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், உலகத்தை விட்டும் நாம் பிரியக்கூடியனாக இருக்கிறேன், என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது, நான் ரப்பை சந்திக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்தும் போது ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக, மரணத்தை அடையக்கூடியதாக இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய கூலியை அல்லாஹ் நாளை மறுமையில் பரிபூர்ணமாக தருவான். உங்களுடைய அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் பரிபூர்ணமாக தருவான். யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுகிறாரோ இவர் தாம் வெற்றியாளர் என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஏமாற்றத்துக்குரிய வாழ்க்கை, மனிதனை ஏமாற்றக்கூடிய நிரந்தரமற்ற சொற்ப இன்பமுள்ள வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்தின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அடுத்ததாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ மதீனாவுக்கு வந்தார்களோ மதீனா இலங்க ஆரம்பித்தது. மதீனாவில் கூடிய எல்லா வஸ்துக்களும், எல்லா பொருட்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் காரணமாக, அன்பு நபியுடைய அந்த வருகையின் காரணமாக இலங்க ஆரம்பித்தது. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ வஃபாத்தானார்களோ எல்லா பொருட்களும் இருளாக ஆரம்பித்தது.
கண்ணியமானவர்களே, எல்லா வஸ்துக்களும் இருளாக ஆரம்பித்தது. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இமாமுனா திர்மிதி ரஹிமல்லா சுனனு திர்மிதியில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அடுத்ததாக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வசனம் இறங்கினதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள், என்னுடைய வாழ்நாள் நெருங்கிவிட்டது, நான் உலகத்தை விட்டும் பிரியக்கூடியதாக இருக்கிறேன், ரப்பை சந்திக்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்பதாக விளங்கி கொண்டார்கள். இந்த வசனத்துடைய கருத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது, நான் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை பூர்த்தியாக்கிவிட்டேன், என்னுடைய நியமத்துகளை உங்கள் மீது நான் பூர்த்தியாக்கிவிட்டேன், உங்களுக்கு மார்க்கமாக தீனுல் இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டு. கண்ணியமானவர்களே, இந்த வசனம் இறங்கினதும் அல்லமா இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தஃசீர் இப்னு கசீரில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்தார்கள். இந்த ஆயத்து கீழால உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை பதிவு செய்தார்கள். இந்த ஆயத் இறங்கினதும் ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். பக்கத்தில் இந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், மா யுபகிக், ஏ அப்துல்லா இப்னு உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஏன் அழுவுறீங்க, உங்களை அழுக வைத்ததுதான் என்ன? சொன்னார்கள், இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறான், இன்னஹு லைஸ பாதல் கமாலி இல்லா நுக்ஸான். சொன்னார்கள், ஒரு பரிபூர்ணத்துக்கு பின்னால் ஒரு குறை ஏற்பட இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டான். தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் மார்க்கமா பொருந்தி கொண்டான். அப்ப தீனுல் இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டதின் பின்னால நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறது அவசியமாக இருக்காது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி கொண்டாங்க, அல்லாஹ் தஆலா தீனை பூர்த்தியாக்கி விட்டான் என்ற வசனத்தை இறக்கவும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். சொன்னார்கள், நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வஃபாத் விடயமாக, அவருடைய மரணம் விடயமாக இந்த ஆயத் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறான். எப்பையும் தீன் பரிபூர்ணமான பின்னால ஒரு குறை ஏற்பட போகின்றது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டும் பிரிய இருக்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறார்கள் என்ற செய்தியை நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வசனம் இறங்கினதும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஃபாத்துடைய செய்தி அவர்களுக்கு தெரிய வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சஹாபாக்களுக்கும் இந்த செய்தி தெரிய வரவில்லை. கண்ணியமானவர்களே, சில சஹாபாக்கள் மாத்திரம் இந்த ஆயத் இந்த வசனம் இறங்கினதும் நபியுடைய வஃபாத்தை குறிப்பிட்டு இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்பதாக சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத் இறங்கினதும் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், இந்த உலகத்துடைய தொடர்பை விட்டும் நான் பிரிய இருக்கிறேன், நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய இருக்கிறேன், அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், என்னுடைய வாழ்நாள் நெருங்கிவிட்டது, என்னுடைய அஜல் முடிவடைகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு அனுப்பினார். யமனில் உள்ளவர்களிடத்திலிருந்து ஜகாத்தை வசூலிக்கும்படி, யமனில் உள்ளவர்கள் அவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்கும்படி, மார்க்கத்துடைய விடயங்களை சொல்லிக் கொடுக்கும்படி ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனுப்பக்கூடிய நேரத்தில் சில உபநியாசங்களை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். சொல்லக்கூடிய நேரத்தில், யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பாத ஆமி ஹாதா வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வகப்ரி ஹாதா ஃபபகா முஆத் லிஃபிராகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில வார்த்தைகளை சொன்னாங்க. முஆதே, நீங்கள் யமனுக்கு போறீங்க, நீங்கள் திரும்ப வரக்கூடிய நேரத்தில் இந்த வருடத்தில் என்ன சந்திக்க மாட்டீங்க. நான் இப்போ உங்களை யமனுக்கு அனுப்ப போகிறேன். ஆனால் நீங்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் நான் உலகத்தில் இருக்க மாட்டேன். இந்த வருடம் நான் உலகத்தில் இருக்க மாட்டேன். நீங்கள் சில நேரம் இதோ என்னுடைய மஸ்ஜிதின் பக்கம் நீங்கள் நடந்து செல்வீங்க, அல்லது இதோ இந்த மஸ்ஜிதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கபரின் பக்கம் நடந்து செல்வீங்க. அதனால் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் என்ன சந்திக்க மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தேம்பி தேம்பி அழுதார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கட்டளைக்கு அடிபணிதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதா? நபி அவங்க முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு அனுப்பினாங்க, சொன்னாங்க. இந்த நேரத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பெரும் ஒரு தடமாற்றம் ஏற்பட்டது. வரக்கூடிய நேரத்தில் அன்பு நபியை காண முடியாது, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க முடியாது. நாம் வரக்கூடிய நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கபரில் இருப்பாங்க. தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டது. நபி அவங்களோட கட்டளைக்கு அடிபணிந்து நான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றதை கேட்டு போறதா, அல்லது நபியுடைய வஃபாத்துக்கு இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வார்த்தைக்கு இணங்கினார்கள், அந்த வார்த்தை கட்டுப்பட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை கேட்டு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி விட்டாங்க. நபி அவங்களோட கபர் அடிக்கு போனாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சில உபநியாசங்களை சொன்னாங்க. அதனால் நபி அவங்க விலையும் கொண்டாங்க, இந்த உலகத்தை விட்டும் நான் பிரிய போகின்றேன், என்னுடைய அஜல் நெருங்கி விட்டது. அந்த அறிகுறிகளை, அந்த அடையாளங்களை அல்லாஹ் தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார். அடுத்ததாக ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒவ்வொரு ரமலான்லையும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 விழுத்தங்கள் குர்ஆனை ஓதி காண்பிப்பார், குர்ஆனை ஓதி காட்பார். ஒவ்வொரு விடுத்தம், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு ரமலானில், ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு விடுத்தம் குர்ஆனை ஓதி காண்பிப்பார். கண்ணியமானவர்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்பு மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஃபாத்திமாவே, ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த வருடம் எனக்கு 2 விடுத்தங்கள் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள், குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அதனால் நான் விளங்கிக் கொண்டேன், என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது, என்னுடைய உலகத்துடைய வாழ்க்கை முடிவடைய போகின்றது என்று ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அன்பு மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த செய்தியை சொன்னார். ஹஜரத் ஃபாத்திமா அழ ஆரம்பித்தார்கள். தந்தை தன்னுடைய பிள்ளை விட்டும் பிரிய போகிறார், இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறார். ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்ஆனை 2 விடுத்தங்கள் ஓதி காண்பித்ததின் மூலமாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள், உலகத்தை விட்டும் நாம் பிரிய இருக்கிறேன்.
என்னுடைய வாழ்நாள் நெருங்கிவிட்டது, நான் ரப்பை சந்திக்க நெருங்கிவிட்டேன். கண்ணியமானவர்களே, இந்த ரிவாயத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ்ல பதிவு செய்தார். அதனால் கடைசியாக தன்னுடைய மகளை பார்த்து சொன்ன வசியத், ஃபத்தகில்லாஹ வஸ்பிரி, ஃபாத்திமாவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எல்லா நிலைமையிலையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் பொறுமையாயிருங்க, பொறுமை இலக்கவானம் என்று சொன்னாங்க. ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விடயத்தை கேட்டு அழ ஆரம்பித்தார். கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில் போவாங்க, உம்மத்துடைய ஃபிக்ரில் போவாங்க, இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை எல்லோருக்கும் எத்தி வைக்க வேண்டும், எங்கள் உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும், யாரும் நரகம் போகக்கூடாது. நபியுடைய ஃபிக்ர், நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலை. கண்ணியமானவர்களே, காலையில் உடுப்பால் உடுத்து அழகான முறையில் போவாங்க, மாலையில் வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் ஹதரத் ஃபாத்திமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சூரத்தை, அந்த தோற்றத்தை, அந்த அமைப்பை வைத்து அழுவார்கள். வரக்கூடிய நேரத்தில் மேனியில் பொழுதிப்பட்ட நிலைமையில், ஆடையில் அழுக்கப்பட்ட நிலைமையில், பொழுதிப்பட்ட நிலைமையில் வீடு திரும்புவார்கள். அன்பு நபியுடைய கவலை என்ன? அன்பு நபியுடைய கவலை, என் உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கம் போகும். இந்த தீனுல் இஸ்லாம் ஒவ்வொரு குடிசையிலையும் போய் சேர வேண்டும், ஒவ்வொரு மாடியைக்கும் போய் சேர வேண்டும், எல்லோரும் இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டும். நபியுடைய அவா. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் கடைசியா ஹதரத் ஃபாத்திமாவுக்கு சொன்ன வசியத், ஃபாத்திமாவே எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், எல்லா நிலைமையிலையும் பொறுமையை கையாளுங்கள், பொறுமை இழக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கவலையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் லஅல்லக பாகியுன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், நபியே நாயகமே, இந்த மக்கத்து குஃபார்கள், இறை நிராகரிப்பாளர்கள், மாற்று மதத்துடையவர்கள் இஸ்லாத்தை தழுவல்ல என்றதுக்காக வேண்டி நீங்கள் கூட உயிரை மாற்றிக்கொள்ள போறீங்களா? அவ்வளோ கவலைப்படுறீங்க நபியே, நீங்கள் உங்களோட உயிரை மாற்றிக்கொள்ள போறீங்களா? சுபஹானல்லாஹ், நபியுடைய கவலை அப்படித்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த சூராவை, சூரத்துன் நஸ்ர் அல்லாஹ் இறக்கி வைத்தான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. இந்த வசனம், இந்த சூரா இறங்கும் போது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள், என்னுடைய வஃபாத் நெருங்கிவிட்டது. நபியே, வெற்றி வந்தபோது, ஃபத்து மக்காவுடைய வெற்றி உங்களுக்கு கிடைத்த போது, அந்த சந்தர்ப்பத்தில் மக்களை பார்ப்பீர்கள், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய காட்சியை பார்ப்பீர்கள். கண்ணியமானவர்களே, ஃபத்து மக்கா பின்னால் அநேகமானவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சூரா இறங்கினதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க விளங்கி கொண்டாங்க, என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது, ரப்பை சந்திக்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது, உலகத்துடைய அந்த பிரிவு நெருங்கிவிட்டது. சஹாபா பெருமக்கள் இந்த ஆயத், இந்த சூரா இறங்கினதும் அநேகமானவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். சில சஹாபாக்களுக்கு மாத்திரம் இந்த சூரா ஏன் இறக்கி வைத்தான் அல்லாஹ்? இந்த சூறால அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான்?
இந்த சூறாவுடைய நோக்கத்தை சில சஹாபாக்கள் விளங்கி கொண்டாங்க. கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த ஆயத்தை பற்றி, இந்த சூறா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க ரைசுல் முஃபஸ்ஸிர், தஃசீருடைய கலையில், குர்ஆனுடைய கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற, மிகவும் எல்லா முஃபஸ்ஸிரீங்களுக்கும் தலைவராக இருந்தார். அவ்வளோ தேர்ச்சி பெற்றோம். கண்ணியமானவர்களே, அவங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இந்த வசனம் இறங்கினதும் சொன்னாங்க, இந்த வசனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஜல் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களோட வாழ்நாள் இந்த உலகத்தை விட்டும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரிய இருக்கிறார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஏனைய சஹாபாக்களிடத்தில் சொன்னார். எல்லா சஹாபாக்களும் இந்த செய்தியை கேட்டதும் அழ ஆரம்பித்தார். எல்லா சஹாபாக்களுக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன இந்த விளக்கம் விளங்க வந்துச்சு. அழ ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத், இந்த சூரா இறங்கினதும் விளங்கி கொண்டாங்க, என்னுடைய வாழ்நாள் நெருங்கிட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ரிவாயத், ஒவ்வொரு ரமலான்லையும் கடைசி 10 இத்திகாஃப் இருப்பார். நபி அவங்களுக்கு விளங்கிச்சு, இந்த வருடம் என்னுடைய அஜல் நெருங்கிட்டது, ரொம்ப சந்திக்க இருக்கிறேன். அதே வருடத்தில் சுமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தாங்க. நடுப்பத்தில் இத்திகாஃப் இருந்தாங்க. கடைசி 10 தான் நபி அவங்க இத்திகாஃப் இருப்பாங்க. அந்த ரமலான்ல நடுப்பத்திலையும் இத்திகாஃப் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் நபி அலைஹிஸ்ஸலாம் விலை கொண்டாங்க, ரப்பை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டுட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இந்த வசனம் இறங்கினதும், இந்த ஆயத், இந்த சூரா இறங்கினதும் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நபி அவங்க சொன்னாங்க, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஆயிஷாவே என்னுடைய பிரிவு நெருங்கிட்டு, ரொம்ப சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நெருங்கிட்டு, உங்களை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பம் ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டிருக்குது. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பித்தார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி சில அடையாளங்கள் மௌத்துக்கு முன்னாலேயே காண்பிக்கப்பட்டது. ஹஜ்ஜத்துல் விதால வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ரத்துல் அகபாவுக்கு கல்லெறிகிறார்கள். கண்ணியமானவர்களே, தன்னுடைய வாகனத்திலிருந்து, தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து ஜம்ரத்துல் அகபாவுக்கு கல்லெறிந்தார்கள். யௌமுன் நஹ்ருடைய தினம், ஈதுல் அல்ஹாவுடைய தினம். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை, ஃபல்தகுது அன்னி மனாசிகக்கும், இதோ ஹஜ்ஜுடைய எல்லா வணக்கங்களையும் என்ன தொட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னார். நான் உலகத்தை விட்டு பிரிய போகிறேன். ஹஜ்ஜுடைய என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ, ஹஜ்ஜுடைய சொல்லப்பட்ட என்னென்ன விடயங்கள் இருக்குதோ, இந்த ஹஜ்ஜி சம்பந்தமான அனைத்து இபாதத்துகளையும் என்னின் மூலமாக எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா ஹஜ்ஜ பாத ஹஜ்ஜதி ஹாதிஹி, சொன்னாங்க, எனக்கு தெரியாது, இதோ நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜிக்கு பின்னால் நான் திரும்ப ஒரு ஹஜ்ஜை செய்வேனோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. நான் திரும்ப ஒரு விடுத்தம் ஹஜ்ஜி செய்வேனா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதனால் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை என்னிடத்தில் எடுத்துக்கோங்க என்று சொன்னார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிகக்கும் லஅல்லி லஅல்காக்கும் பாத ஆமி ஹாதா. நசாயில வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை என்னை தொட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு பின்னால், இந்த வருடத்துக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க மாட்டேன், நான் வஃபாத்தா இருக்கிறேன் என்று சொன்னார். எல்லா சஹாபாக்களும் கண்ணியமானவர்களை அழ ஆரம்பித்தார். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வார்த்தையை கேட்டு எல்லா சஹாபாக்களும் அழ ஆரம்பித்தார். அன்பு நபியை நேசித்த எல்லா சஹாபாக்களும் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் கண்ணியமானவர்களே, தன்னுடைய நபியுடைய காலில் ஒரு முள்ளு குத்திப்படுவதை சஹாபாக்கள் விரும்பவில்லை. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்தார்கள். இந்த வார்த்தையை சொன்னதும் சஹாபாக்கள் எல்லாம் அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க. அவங்களோட அஜல் நெருங்கி, ஒவ்வொரு நாளும் நெருங்கி நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீ போனாங்க. அங்கே அடக்கம் செய்திருக்கக்கூடிய எல்லா கபராளிகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னும் ஒரு தஹிலு மினத் துனியா கரீப், நான் இந்த உம்மத்தை விட்டு மிக சமீபத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய நோய் ஆரம்பமாகுது. நாளுக்கு நாள் நோய் ஆரம்பமாகுது. திங்கட்கிழமை 29வது தினம் சஃபருடைய மாதம் பிறை 29வது தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் ஆரம்பிக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க உஹதுக்கு போய் சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செஞ்சவன் பின்னால் வரக்கூடிய வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தலை வருத்தம் ஏற்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலை வருத்தம் ஏற்படுகின்றது. அதுக்கு பின்னால் கடுமையாக காய்ச்சல் ஏற்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மேனில் என்னுடைய கரத்தை வைத்து அந்த காய்ச்சலுடைய கொடூரத்தின் காரணமாக என்னுடைய கையை வைக்க முடியாத அளவுக்கு போய்விட்டது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் மிகவும் கடினமாக இருந்துச்சு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நபி அவங்க தொழுது கொண்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்கள் 11 நாட்கள் நோயாளியாக இருந்தார். கிட்டத்தட்ட 11 நாட்கள் நோயாளியாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கொண்டு இருந்தாங்க. மேலு குடமில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலுக்கு ஃபிட் இல்லை. நபி அவங்களோட உடம்புல ஆரோக்கியம் இல்லை. கண்ணியமானவர்களே, கடும் காய்ச்சல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 11 நாட்கள், கிட்டத்தட்ட 11 நாட்கள், இன்னும் உலமாக்கள் சொல்லாம் 13 நாட்கள், இன்னும் உலமாக்கள் சொல்லாம் 14 நாட்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மரண படுக்கையில் இருந்தாங்க, அந்த நோயில் இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. எல்லா மனைமாரிடத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை தான், கண்ணியமானவர்களே, ஃபஐன அன கதன், நான் நாளைக்கு யாருடைய வீட்டில் இருப்பேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹதரத் ஆயிஷாவுடைய வீட்டை விரும்பினாங்க. ஹதரத் ஆயிஷா இடத்துல போய் நிற்க விரும்பினாங்க. எல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன்களும் எல்லா நபிமாருடைய மனைமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆசை விலகி கொண்டார். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களோட வீட்டில் நபி அவங்க போயிருக்க விரும்பினாங்க. அதனால தான் எல்லா மனைமார்ட்டையும் கேட்டாங்க, ஃபைனான கதன், நான் நாளைக்கு யாருடைய வீட்டில் இருப்பேன், நான் நாளைக்கு எங்கே இருப்பேன் கேட்டான்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா உம்மஹாத்துல் மோமின்களும் அனுமதி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போனாங்க. நபி அவங்க அடிக்கடி அந்த மரண படுக்கையில் கூடிய நேரத்தில், நோய்வாய்ப்பட்டிக்கூடிய நேரத்தில் ஓதின துஆ அதுபல் பாஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபான் லா யுகாதிரு ஸகமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அடிக்கடி இந்த துஆ ஓதிக்கொண்டே இருந்தாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பக்கத்தில் இருந்த அந்த பாத்திரத்தில் இந்த தண்ணீருக்குள்ள தன்னுடைய முபாரக்கான கரத்தை அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டு அவங்க மேனில தடாவி கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தடாவினவர்களா சொன்னாங்க, இன்னலில் மௌத்தி லஸகராத், இன்னலில் மௌத்தி லஸகராத், இன்னலில் மௌத்தி லஸகராத். நிச்சயமா சத்தியமாக மௌத்துக்கு சக்கராத் ஒன்று இருக்குது என்று சொன்னாங்க. மௌத்துக்கு சக்கராத் இருக்கு, சக்கராத்துடைய வேதனை இருக்கு. மௌத்துக்கு கண்ணியமானவர்களே மயக்கம் இருக்குது என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் ஓதின துஆ, அல்லாஹ் மக்ஃபிர்லி வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா. யா அல்லாஹ், மேலான நண்பனான உன்னை பக்கம் என்னை சேர்த்துக் கொள்வாயாக. நபியுடைய துஆ, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி வார்த்தை. நபி அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துடைய கவலையிலே இருந்தவங்க, இந்த உம்மத்தில் யாரும் நரகம் போகக்கூடாது, இந்த தீனுல் இஸ்லாம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும், அந்த அன்பு நபியுடைய கவலை. கண்ணியமானவர்களே, இறுதி தருவாயில் சக்கராத்துடைய நேரத்தில் அவங்க கேட்ட துஆ, அல்லாஹ் அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா. யா அல்லாஹ், உயர்வான மேன்மையான நண்பனான தோழனான உன்னை பக்கம் என்ன சேர்த்துக் கொள்வாயாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் சொன்ன சில புத்திமதிகள் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களுடைய கூட்டத்தினர்கள் அந்த நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டாங்க. அதனால் ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித் இன்னி அன்ஹாக்கும் அன் ஸாலிக் சொன்னாங்க, நான் மரணித்த பின்னால் என்னுடைய கபரை நீங்கள் வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொள்ளாதீங்க, கபறுகளை வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொள்ளாதீங்க, அதை நான் உங்களுக்கு தடுக்கிறேன், எச்சரிக்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நாளுக்கு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் அதிகமாகி கொண்டு போகுது, கூடிட்டு போகுது. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக எழும்புறாங்க, மயக்கமுட்டு கீழே விழுகிறாங்க. சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்திருந்தார்கள். தொழுவிக்க வருவாங்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுவிக்க வருவாங்களே என்று சொல்லி ஆவலோட ஆசையோடு எதிர்பார்த்திருந்தார். நபி அலைஹிஸ்ஸலாம் வாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுடைய கேட்டின் திரையை அகற்றி சஹாபாக்களை பார்க்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தொழுகை நபி அவங்க நடத்த வருவாங்களே, இமாமத் செய்ய வருவாங்க என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறாங்க. இந்த காட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மரண படுக்கையில் வச்சு கண்டாங்க. கண்ணியமானவர்களே, எழும்புறாங்க, அப்படியே மயக்கமுட்டு கீழே விழுறாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அடிக்கடி, இன்னலில் மௌத்தில சக்கராத், நிச்சயமா மௌத்து சக்கராத் என்ற வேதனை இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் வாங்க ஃபதுல் இப்னு அப்பாஸ், அதே போல் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க ரெண்டு பேருடைய தோல் புஜத்திலையும் அவர்களுடைய முபாரக்கான கரத்தை போட்டவர்களாக கால் இழுபட நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போனாங்க. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தொழுகைக்கான எதிர்பார்த்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருடைய புஜத்திலையும் கையை போட்டவர்களாக கால் இழுபட்ட நிலைமையில் அந்த சஹாபாக்களுக்கு இமாமத் செய்ய போகிறாங்க. நபி அவங்க அப்படியே மயக்கமுட்டு கீழே விழுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை இருந்துச்சு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சக்கராத்துடைய நேரத்தில் அன்பு நபியுடைய நிலைமையை பார்த்து சொன்னாங்க, வா கர்பா அபா ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ அபீக கர்பும் பாதல் யௌம்.
ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சக்கராத்தில் கஷ்டப்பட்டாங்க, எலும்புறாங்க, மயக்கமுட்டு கீழே விழுவுறாங்க, நிமிர்ந்து போக முடியாமல் இருக்குது. இந்த நிலைமையை பார்த்து என் வாப்பாக்கு வந்த கஷ்டமே, என் வாப்பாக்கு வந்த கஷ்டமே என்று சொன்னதும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஹதரத் ஃபாத்திமா பார்த்து சொன்னாங்க, இதுக்கு பின்னால் உங்களுடைய வாப்பாக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்கள், எந்த ஒரு கஷ்டத்தையும் அவனோட வாப்பா இதுக்கு பின்னால் அனுபவிக்க மாட்டான். நிம்மதியா இருக்க போகிறான், ரப்ப சந்திக்க இருக்கிறான் என்ற செய்தியை ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னதும் அழ ஆரம்பித்தார்கள். கண்ணியமானவர்களே,